உம்மையே சொல்லுங்க. அடுத்தது உம்மாலே, உம்மோடு. Amen. You alone. Come on, let me repeat with me. You alone, through you alone, with you alone. உம்மையே, உம்மாலே, உம்மோடு. All these three particular verses are inside this promise. இந்த promising wordல இது மூணும் அடங்கி இருக்கிறது. Yes, in other words, the Lord is telling each and every one of us who are gathering here, we need to say, Lord, we need and trust you alone. Secondly, we have to say, Lord, we want to achieve or accomplish or overcome through you alone or by you alone. And thirdly, we have to say, Lord, I want to be with you alone. ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன் ஆண்டவரே. உம்மாலே தான் எல்லா காரியங்களும் சாதிக்க முடியும் என்று நான் உம்மையே சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. மூன்றாவதாக, உம்மோடு கூட மட்டும் நான் அதிகமாக நெருங்கி இருக்க விரும்புகிறேன். இந்த மூன்று காரியங்களையும் இந்த வாக்குத்தத்தத்தில் அடங்கி இருக்கிறதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னை ஏவினார். The question is, why should we do all the above things? ஏன் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும்? ஏன் ஆண்டவரை மாத்திரம் நம்பணும்? ஏன் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கணும்? Why should we do all these things? For that, the answer is to receive the perfect peace, the perfect joy, the perfect health, and the perfect life, which is the eternal life. எதற்காக நாம் எப்படி சார்ந்து கொள்ளணும், நம்பணும், அவரோடு இருக்கணும்னு பார்த்தா, முழுமையான அல்லது பரிபூரண, அந்த வசனத்தில் பார்க்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை எப்படிப்பட்ட சமாதானத்துடன் நிரப்புவாராம்? என்ன சொல்லுங்க? அங்கே நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்க. சத்தமாக சொல்லுவோம், பூரண சமாதானத்துடன். ஹல்லேலூயா. Perfect peace or the fullness of peace. Today we don't have that fullness of peace. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. Nobody can say I am perfect. Nobody can say I have perfect peace, perfect joy, perfect health. எனக்கு நல்ல பூரண சுகம் இருக்கு, பூரண சந்தோஷம் இருக்கு, பூரண சமாதானம் இருக்கு, பூரண ஆசீர்வாதம் இருக்கு என்று யாருமே சொல்ல முடியாது. Because we are living in the sinful world. We are surrounded by sinful things. And everybody is lacking something. நம்ம என்னதான் விசுவாசிகளானாலும், என்னதான் ஊழியக்காரர்களாக இருந்தாலும், தனிப்பட்ட விதத்தில், குடும்பத்தில், நம்முடைய காரியங்களில், ஆஃபீஸ் காரியங்களோ, வருமானத்திலோ, சம்திங் இஸ் லேக்கிங். ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. அது சமாதான குறைவாக இருக்கலாம், அது சந்தோஷத்தில் குறைவாக இருக்கலாம், நம்முடைய ஹெல்த்தில், சுகத்தில் குறைவு இருக்கிறது. இன்னும் ஆசீர்வாதத்தில், தேவையான காரியங்களில், நமக்கு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய வேலை செய்கிற இடத்திலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. We have to agree that. But how to receive that perfect peace? Nobody can give. Not our money, not our education, not our career, no government, no political leaders. Nobody can give that paripuranam, the perfection. Amen? Do you agree? Say amen. Nobody, nothing can give that fullness or perfection in our lives. No money, no material, no people, no property, no political leaders, no governments can give these true, real and perfect things in our lives except one person. That is our Lord Jesus Christ. Say amen. கர்த்தர் ஒருவர்தான், அவர்தான் பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சந்தோஷம், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவர் ஒருவர் தான் தர முடியும். Just look at the celebrities. ரொம்ப பிரபலமான நடிகர்களோ, அரசியல் தலைவர்களோ, பிரமுகர்களோ நம்ம பார்க்கும்போது, most of them, they, even though they had millions and billions of money, fame, name. For example, I mentioned this before also. For the new people who did not hear, the Greek tycoon Onassis, அவர் the great president, one of the great presidents of America, John Kennedy, you know that, you know him. அவருடைய wife Jacqueline Kennedy, beautiful wife for him.
அவர் இறந்த பிறகு திஸ் லேடி காட் மேரிட் வித் ஒனாசிஸ், த கிரீக் டைக்குன். கிரேக்கத்தில் அப்போது இப்போ பில்கேட்ஸ் மாதிரி அவர் தான் நம்பர் 1. ஹி வாஸ் ரிச்சஸ்ட் மேன், பில்லியனர். ஹி வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் so many properties and around the world. He was the richest man in that world in that time. அவளை செகண்ட் மேரேஜ் இவர் பண்ணிக்கிட்டார். But one day they interviewed him. The anchor of the television interviewed him and they were asking him, you have everything in this world, but do you lack anything in your life? இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு சொத்து சுகம் கப்பல் அது விமானம் எல்லாமே இருக்குது, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எஸ், he said, I don't have peace. எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னார். He had everything in his life. அவர் சொன்ன 1000 பேர் வருவாங்க, ஊழியக்காரங்க, வேலைக்காரங்க, everything, property, money, everything he was saying, but he didn't have the peace, the real peace, the perfect peace. And Michael Jackson, I don't want to mention, but we need to remember that. Robin Williams, a great comedian, அவர் தான் கிரேட் காமெடியன். இந்த ஜுமான்ஜி இந்த மாதிரிலாம் படம் வந்தது. இந்த ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சீரீஸ் வரும் இங்கிலீஷில், அமெரிக்கன் சீரீஸ். அதில் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆக்டர் ரீசெண்ட்லி he died. So many people, so many celebrities who had fame, name, property and everything, they committed suicide. Why? They don't have the real person Jesus Christ in their life. Say amen. The first thing, they don't have Jesus Christ. They did not accept and did not surrender their life to Jesus Christ. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணம் அவன் வாழ்க்கையிலே இது பிகாஸ் ஆஃப் த அடிக்ஷன், போதை மருந்துனால, பிகாஸ் ஆஃப் த புரோக்கன் மேரேஜ், விவாகரத்தினால, அண்ட் இம்மாரல் லைஃப் they lost their peace. That's why they committed suicide, even though they had millions and billion, fame, name, everything. So the main point of this message is, if you want perfection in all these aspects, the only thing we need to do is to have a perfect God in our lives. Amen. இந்த பரிபூர்ணமெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று எல்லாருமே நாம் அதை தான் நோக்கி போகிறோம். முழுமையான எனக்கு ஆசீர்வாதம் வேணும், முழுமையான ஒரு சமாதானம் வேணும் என்று சொல்லி தான் நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம். அப்படின்னு சொன்னால் நமக்கு வாட் கைண்ட் ஆஃப் திங் ஆர் பர்சன் வி ஷுட் ஹேவ் என்று பார்க்கும்போது, த மெயின் பாயிண்ட் இஸ் we had to have the perfect God in our lives. நம்முடைய பரிபூர்ணமான ஒரு ஆண்டவரை நாம் முழுமையாக பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். I found out 10 kinds of perfection or 10 kinds of perfect attributes of God according to the Bible. வேதாகமத்தின் படி நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய பரிபூர்ணமான ஒரு குண நலன்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். First of all, our Lord alone is perfect in everything. That means without any sin. ஒரு பாவமற்ற, கரையற்ற, குறையற்ற ஒரு மனிதர், ஒரு நபர் உலகத்திலும் வானிலும் பூவிலும் இருப்பாரானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. We may be having so many political leaders, so many good people, good parents, good people are there, but except Jesus Christ, nobody is perfect. Say amen. எந்த தீர்க்கதரிசியும் கூட இல்லை. ஆதாம் முதற்கொண்டு நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது எவ்ரிபடி, இன்க்ளூடிங் ஏப்ரஹாம், நோவா, எவ்ரிபடி ஹேட் சம் இம்பர்ஃபெக்ஷன். அவனுடைய குறை இருந்தது, கரை இருந்தது எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்படுகிறது. Hebrews chapter 4:15, எபிரேயர் 4:15, for we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points, அதை அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம், in all points tempted as we are, yet without sin. Hallelujah. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இயேசு இருக்கிறார். சேமன். எல்லா விதத்திலும் நம்மளை போல நம்மை விட அதிகமாக சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார் சிலுவையில், தெரியும். ஆனாலும் ஒரு பாவமும் குறையும் கரையும் இயேசுவிடத்தில் இல்லை. He is a perfect God. Hallelujah. 2 Corinthians also says like this, 2 Corinthians chapter 5:21, for he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. பாவம் நம்முடைய தமிழில் போடுங்க, அது இருக்குதா? அது இல்லை. For he made him who knew no sin. பாவமில்லாத அவரை நமக்காக பாவியாக மாறி சிலுவையில் அவர் நமக்காக
பாவமில்லாதவராய் இருந்தாலும் பாவியாய் மாறினார். அதாவது ஈவன் many other religions also, including Islam, we lived in Saudi Arabia. They say prophet, Jesus is a prophet, but they say Jesus doesn't have any sin. அந்த குரான்லேயே எழுதப்பட்டிருக்கு. குறையற்ற கரையற்ற தேவனைத்தான் நாம் வணங்குகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ தெய்வங்களை வணங்குறாங்க. நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ எல்லாமே 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருக்கிறவங்கெல்லாம் தெய்வங்களாக வணங்குறாங்க. பலவிதமான காரியங்கள். We are not going to that point, but our God whom we worship and serve is a perfect God. Say amen. Hallelujah. That is the first attribute of a God. நம்முடைய குணாதிசயத்தில் முக்கியமாக தேவன் நாம் வணங்குற ஆராதிக்கிற இயேசு அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிபூரணமானவர். ஹல்லேலூயா. and his ways are perfect. அவருடைய வழிகள் பர்ஃபெக்ட், பரிபூரணம் என்று பைபிள் சொல்லுகிறது. Psalm 18:30, சங்கீதம் 18:30, the way of the Lord is perfect. அவருடைய வழிகள் தான் சுத்தம். என் வழி தனி வழின்னு சொல்லுவாங்க, இந்த வழி நல்லதுன்னு சொல்லுவாங்க, அந்த வழி நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் காட்டுகிற வழிகள் தான் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் பரிபூரணமானவை. அண்ட் thirdly is love. அவருடைய அன்பு சாதாரணமான அன்பா, குறையற்றதா, கரை உள்ளதா? நத்திங். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் நேசிக்கிறாங்க, நாமும் நேசிக்கிறோம். we love our parents, we have to love our brothers and sisters, we have to love our friends and colleagues and our neighbors. we have to love each other. God says love each other. but எல்லாருடைய அன்பை நாம் சோதித்து பார்த்தோம். அது கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் யாராக இருந்தாலும் சரி, அந்த அன்பிலே ஒரு குறை இருக்கும், கரை இருக்கும், மறைந்து போகும், குறைந்து போகும், அழிந்தே போயிடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு குறையற்றது, கரையற்றது, மறைந்து போகாது, அழியாதது, அது நிலையானது. Say amen. Hallelujah. We know the Bible references for the John 3:16, யோவான் 3:16 நமக்கு தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவன் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யாராவது மெஷர்மெண்ட் பண்ண முடியுமா? nobody. It's unconditional love. And Romans 5:7 says, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாமா, ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில், for a good man, for a good leader, I told many times also, for MGR, when MGR died, 50 people immolated themselves. தீக்குளிச்சு செத்தாங்க. YSR Rajasekhar Reddy in Telangana, he was the chief minister. When he died, his followers, they died, they committed suicide for one leader, for one good leader. But when we are all yet sinners, நாம் பாவிகளாக நரகத்துக்கு போக வேண்டிய நமக்காக ஒரு தெய்வம் பூமியிலே இறங்கி கல்வாரியிலே ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் ஒரு தேவன், மனிதன் அல்ல, தேவகுமாரன் சிந்தினார் என்று சொன்னால் அந்த அன்புதான் விலையேற பெற்றது. சேமேன். கரங்களை தட்டலாம் அந்த அன்புக்காக. ஹல்லேலூயா. அது கரையற்றது, குறையற்றது, பரிபூர்ணமான பர்ஃபெக்ட் லவ். Jeremiah chapter 31:3, I loved you with an everlasting love. என் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன் மகனே மகளே என்று சொல்லுகிற ஒரு அநாதி அன்பு. It will never diminish or disappear. It's an everlasting love. அழியாத அன்பை கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். Ephesians chapter 3:17 and 18, Paul says to the church of Ephesians, அவருடைய அளவு நீங்கள் அளந்து பாருங்கள், அவருடைய அன்பை. அது நீளம், அகலம், உயரம், ஆழம் எவ்வளவுன்னு அளந்து பாருன்னு சொல்கிறார். Nobody can measure the love of Jesus Christ. Amen. அவருடைய அன்பை யாரும் அளக்கவே முடியாது. இதுவரைக்கும் பெற்றோருடைய அன்பு அளந்துடலாம், நண்பருடைய அன்பை அளந்துடலாம். உங்கள் நண்பர்கள், உங்கள் உற்றார், பெற்றார் யாரையும் நம்ம அளந்து இவ்வளோதான் இவங்க அன்பு அப்படி நம்ம சொல்லிடலாம். சிலருடைய அன்பே மாறி போயிடுது இல்லையா? கணவன் மனைவி விவாகரத்துகள் பிரிந்து போகிறாங்க, பார்க்கும்போது எல்லாம் மறைந்து போகிற அன்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அது மறையாதது, குறையாதது, கரையாதது, அழியாதது, அது நிலையானது. சேமேன். அது அளவற்ற அன்பு. அவருடைய அன்பில் பரிபூரணம். அவர் பரிபூரண அன்பு கொண்டவர். ஆமென். அண்ட் ஃபோர்த்லி, இஸ் ஹோலினஸ் இஸ் பர்ஃபெக்ட். நான் பர்ஃபெக்ஷனை பற்றி, பரிபூரணத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இப்போது அவருடைய பரிசுத்தம் பரிபூரணமானது. ஆமென். இப்போது நான் பரிசுத்தவான் நான் முழுமையாக சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அல்லது யார் இந்த உலகத்தில் எந்த மனிதரும் தலைவரும் யாருமே பரிசுத்தம், ஏதாவது ஒரு பாட்டில், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அசுத்தம் தெரிந்தோ தெரியாமலோ நுழைந்து விடுகிறது. நம்முடைய பேச்சில் அசுத்தம் இருக்கலாம், நம்முடைய சிந்தனையில் இருக்கலாம், நம்முடைய நடக்கையில் இருக்கலாம்,
நம்முடைய உடையிலே இருக்கலாம் அசுத்தமான ஆபாசமான காரியங்கள் எப்படியோ இந்த உலகத்தில் புகுந்துவிடும். ஆனால் பரிசுத்தமான ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. 1 Peter chapter 1 we know அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? யாருக்குமே சொல்ல மாட்டீங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் இருக்க தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ he is holy. His holiness is perfect. அதில் குறை ஒன்றுமே கிடையாது. அவர் பரிசுத்தமான பரிபூர்ணமான பரிசுத்தத்தை உடையவராக இருக்கிறார். We are going to worship and now in the heaven all the cherubims and seraphims are worshiping only one word. You know what kind of word? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதே தான் அவங்க பாடிட்டு இருக்க போகிறாங்க. நம்ம இறந்து போனாலும் ஆண்டவரோடு இருந்தாலும் கூட நாம் பாட போகிற ஒரே பாட்டு பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். அதுதான், வேறு எந்த பாட்டும் இல்லை. ஹல்லேலூயா. அண்ட் இஸ் பியூட்டி. எல்லோரும் நம்ம அழகாக பரிபூர்ணமாக இருக்கணும் தான் மேக்கப் எல்லாம் போடுறோம் இல்லையா? நான் கூட டை அடிக்கிறேன். ஓகே, அதனால் நம்ம எல்லாம் அப்படியே அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும்னு பண்ணுறோம். ஆனால் யாருமே அழகானவங்க இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் பரிபூர்ண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. Song of Solomon chapter 2 verses 1 and 2. I am the rose of Sharon and the lily of the valleys, like a lily among thorns, so is my love among the daughters. அங்கே நம்ம பாடுறோம், நிறைய பாட்டு பாடியிருக்கிறோம். அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், சாரோனின் ரோஜா, 10,000ங்களில் சிறந்தவர். நம்ம சர்ச்சில் 2 ஷாரன்ஸ் வந்துட்டாங்க. பிரைஸ் கார்டு. அதனால் நல்ல பேர் தான் வச்சுருக்கு. கர்த்தர் அவர் எல்லாரை விட அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், இன்பமானவர் சொல்லி கொண்டே போகலாம். அதில் பரிபூரணம். நமக்கு நிறங்கள் அல்லது மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் குறையா இருக்குது. ஆனால் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிபூர்ண அழகுள்ளவர். சே ஆமென். ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார். இனிமே குழந்தை சிசுவாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறதில்ல, தச்சனுடைய மகனாக வரப்போகிறதில்ல. அவர் மிகவும் மகத்துவமானவராய் மகிமையானவராய் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. and his wisdom is perfect. அவருடைய ஞானம் பரிபூர்ணமானது. உலகத்தில் எத்தனையோ ஞானவான்கள் இருக்காங்க. வைஸ் பீப்புள், வைஸ் லீடர்ஸ், வைஸ் சயின்டிஸ்ட், எத்தனையோ வைஸ்ன்னு சொல்லிட்டே போகலாம். ஆனால் அவருடைய விஸ்டம் எல்லாம் கரை உள்ளது. ஆனால் ஆண்டவருடைய wisdom, the wisdom of God is perfect. Hallelujah. If you read James chapter 1:5, யாக்கோபு 1:5 if any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be given to him. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் அப்படின்னா பரிபூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம வணங்குற ஆராதிக்கிற தேவன் யார்? சம்பூர்ணமான ஞானம் உடையவர். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் யாருமே ஃபுல் விஸ்டம் கிடையாது. நமக்கு விஸ்டம் வேணும். நம்ம பிள்ளைங்களை அதுதான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். பட் ஸ்டில் த பர்ஃபெக்ட் விஸ்டம் ஒன்லி பி அவைலபிள் இன் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அவருடைய ஞானம் பரிபூர்ணமானது. அகெயின் இஸ் பீஸ், அவர் கொடுக்கிற சமாதானம் அது பரிபூர்ணமானது. ஆமென். His name is called, one of the titles in Isaiah chapter 9:6. நம்ம கிறிஸ்மஸ் டைமில் படிக்கிற அந்த வசனம் ஏசாயா 9:6 நாம் வாசிக்கிறோம். அநேக டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா? His name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, and everybody say, fill up the blank, Prince of Peace. அவர் சமாதான பிரபு. இந்த பிரபுக்கு கூட அவ்வளோ பரிபூர்ண சமாதானம் வராது, கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர், நாம் வணங்குற ஆராதிக்க வந்திருக்கிற அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. That's why he said in John's Gospel chapter 14:27, யோவான் 14:27 என்ன சொன்னார்? என்னுடைய உலகம் வைத்து போகிற சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல. என்ன சொன்னார்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாருன்னா அவருடைய சமாதானம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பீஸ் ஆஃப் த பீப்புள், பீஸ் ஆஃப் காட்? தட் இஸ் அ டிஃபரன்ஸ், வாஸ்ட் டிஃபரன்ஸ். ரொம்ப அளவில்லாத ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய சமாதானம் எல்லாம் சமாதானத்துக்கு உடன்படிக்கை செய்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, எஃபர்ட் எல்லாம் எடுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இருக்கணும். ஆனாலும் எங்கேயாவது ஒரு சமாதான குறைவு இருக்கும். இஃப் சம் பீப்புள் ஹர்ட் அஸ், டாக் பேட் அபவுட் அஸ், our peace is disturbed, right?
பீஸ் இல்லாதது என்னென்ன, நமக்கு நிம்மதியாக அந்த ஒரு தொந்தரவு, ஒரு தொல்லை, ஒரு அமைதி கெட்டு போகிற காரியம் தான் பீஸ் இல்லாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் இருக்கும்பொழுது அவர் தேவ சமாதானத்தை கொடுப்பார். தேவனுடைய அவருடைய சமாதானம், ஈவன் இன் த மிட்ஸ் ஆஃப் அவர் ட்ரையல்ஸ், டிஃபிகல்ட்டிஸ், அவர் லேக்கிங்ஸ், இன் அவர் சாரோஃபுல் திங்ஸ், அண்ட் ஸோ ஆல்சோ த பீஸ் ஆஃப் காட் வில் ப்ரிவேல் ஓவர் ஆல் த சிச்சுவேஷன். தட்ஸ் வாட் த பைபிள் சேஸ். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் யாருமே தர முடியாது, எந்த மனுஷனும் தர முடியாது. ஆனால் நான் கொடுக்குற சமாதானம் தான் பூரணமாக இருக்கும், பரிபூர்ண சமாதானம் என்று சொல்லுகிறேன். ஸோ இஃப் எனிபடி ஹஸ் ஹர்ட் யூ, disturbed your mind, what should we do? Philippians chapter 4, 6, 7 is the answer. பிலிப்பியர் 4:6-7 தான் என்ன சொல்லுதுன்னா, be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Jesus Christ. Say amen. நமக்கு அமைதி சமாதானம் சில வேளை குறைஞ்சு போகுது. We have to agree that even though we are believers of Jesus Christ, we are living in the sinful world. People are hurting us, reproaching us, insulting us, or anything happens, death and of our beloved ones. நம்ம சமாதானம் கெட்டு போகுது, உண்மைதான். ஆனாலும் என்ன சொல்றாரு, எதுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் என்ன செய்யணுமாம், தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறார். ஜஸ்ட் இன்ஃபார்ம். உங்களுக்கு கோல்டா, காஃபா, இடுப்பு வலியா, அல்லது வீட்டில் யாராவது திட்டாங்களா, உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைங்க, அல்லது சபையார், யார் சொன்னாலும் சரி, ஜஸ்ட் இன்ஃபார்ம் காட், தென் யூ வில் ஹேவ் த பீஸ் ஆஃப் காட். தட்ஸ் த பீஸ் ஆஃப் காட். சே ஆமென். அது வரைக்கும் இன்னும் இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நடந்துட்டாங்களே இதுதான் சமாதானத்தை குலைக்கும். அதில் ஆண்டவருடைய பாத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நான் நிம்மதியாக. சே ஆமென். நான் ஜெயிலில் இருக்கும்போது எப்படி சமாதானம் வந்தது எனக்கு இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன். ஐ கமிட்டட் எவ்ரிதிங். லார்ட், யூ டேக் கேர் ஆஃப் மீ, மை ஃபேமிலி. அவ்வளோதான். அதுதான் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுக்கு எல்லாமே இளைப்பாறுதல் கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறுதல் அல்லது சமாதானம். அதுதான், என்னிடத்தில் வாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போகாதீங்க, பெற்றோர்கிட்ட போகாதீங்க, நண்பர்கிட்ட போகாதீங்க, கவுன்சிலிங்க்கு போகாதீங்க, என்னிடத்துல வாங்க. கொட்டுங்க எல்லாத்தையும், உங்கள் பாரத்தை, கவலையை, துக்கத்தை, துயரத்தை, துன்பத்தை, வேதனையை, நிந்தனையை, அவமானத்தை எல்லாத்தையும் கொட்டுங்க என் பாத்தில். ஜஸ்ட் டோன்ட் கீப் இட் இன் யுவர் செல்ஃப். அதுதான் மைண்டு பாதிக்கும். அதனால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்படைக்கும் போது அவர் சமாதானம் தருவார். டோன்ட் வரி மை சன், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். அவர் சொல்லுவார். அதுதான் நமக்கு சமாதானம். சே ஆமென். அந்த தேவ சமாதானம், அதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் பர்ஃபெக்ட். அவர் தருகிற சந்தோஷம், இப்போ சந்தோஷம் அது பர்ஃபெக்ட் சந்தோஷம், பரிபூர்ணமான சந்தோஷம். அது சாதாரணமான சந்தோஷம் அல்ல. Psalm 16:11 says, சங்கீதம் 16:11 வாசிக்கும்போது, உம்முடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆனந்தம் உண்டா, பரிபூரண ஆனந்தம். சே ஆமென். நம்ம எல்லாம் டிவி முன்னால் உட்காந்து மூவி பார்க்கலாம், அல்லது கேமுக்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு உக்காரலாம். எந்த இடத்துல யாரும் பரிபூர்ணமான ஆனந்தம் கொடுக்க முடியாது. சே ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம். அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஹாப்பினஸ். there is a difference between happiness and the joy of the Lord. Say amen. Happiness வந்து depending on the happenings. அந்தந்த நாளில் ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல காரியம் வந்தால் சந்தோஷம், அடுத்த நாள் உடனே பிரச்சனை வந்தால் சந்தோஷம் போயிடும். That is happiness depending on the happenings. But joy will prevail in every situation. Say amen. எல்லா சூழ்நிலையும் அந்த சந்தோஷம் ஆண்டவர் தருகிற சந்தோஷம். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், நித்திய வாழ்வுக்கான சந்தோஷம், இட்டர்னல் ஜாய். அது பரிபூர்ணமாக ஆனந்தம் இங்கே தான் கிடைக்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் தான் கிடைக்கும். அண்ட் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் பர்ஃபெக்ட். அவருடைய ஆசீர்வாதங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த உலகத்தில் என்ன வேலை செஞ்சாலும், அமெரிக்கா போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், சவுதி அரேபியா போனாலும், எத்தனை டாலர்கள் நாம் சம்பாதிச்சாலும் யாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இல்லை. டு யூ அக்ரி? சே ஆமென். சவுதி அரேபியாவில் 17 வருஷங்கள் இருந்தோம், டேக்ஸ் இல்லாமல் 2 லட்சம் அப்போயே நானும் ஆண்டியும் சம்பாதிச்ச நாட்கள்.
இங்கே வந்தாலும் யாருக்காவது நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபுல் blessing எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? Nobody can say. We could have good house, good car, good position, எல்லாம் ஏதாவது ஒரு ஆசீர்வாத குறைவு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமானது. அதனால தான் யாக்கோபு அந்த ஜப்பக் நதி அடியில் போய் ஜெபித்த போது அவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் அப்படின்றார். அப்போது 2 பரிவாரங்களோடு, ஒட்டங்களோடு, 2 மனைவிகளோடு எல்லாரோடும் வந்தார். ஆனால் அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிறைய கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் அவர் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய உன்னத ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதம் எனக்கு தாங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க. Now everybody has car and house and good position here in America, right? But what is lacking in our house? Just analyze. We need the blessings of God. Say amen. உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு, சமாதானம், ஆண்டவர் தருகிற சமாதானம், இதுதான் ஆண்டவருடைய blessing. The blessings of God are perfect. 10th attribute, the life he wanted to give is perfect life. Hallelujah. அவர் கொடுக்கிற வாழ்வு பரிபூரணமான வாழ்வு. Hallelujah. இந்த உலகத்தில் வாழ்க்கை கொடுக்குறேன்னு வந்த கணவனும் மனைவியை பிரிஞ்சு போயிடலாம், ஒருத்தரும் முழுமையாக கொடுக்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், ஜான் சாப்டர் 10:10, நம்ம நல்லா சரி, யோவான் 10:10, the thief does not come except to steal and to kill and to destroy, but I have come that they may have life and that they may have it more abundantly. அப்படின்னா தமிழ் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நானோ பரிபூர்ணமான வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தர் தான் பரிபூர்ண வாழ்க்கை தர முடியும். எந்த மனுஷியும் தலைவரும் கொடுக்க முடியாது. இயேசு ஒருவரே பரிபூர்ணமான வாழ்க்கையை தருகிறவர். ஸோ இஸ் ways are perfect, he is perfect, his love is perfect, his beauty is perfect, his peace is perfect, his joy is perfect, his blessings are perfect, his life, the life he gives us is perfect. Hallelujah. Now the main question is, to reach this perfection in all these areas, what should we do? இத்தனை பரிபூர்ணமான சமாதான சந்தோஷம் நீங்கள் சொன்னீங்களே பாஸ்டர், இதெல்லாம் நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று பார்க்கும்போது, this is very important. Number 1, have the stability of your mind. Stability of mind. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் அப்படின்னா the stable mind or strong mind நமக்கு தேவை. அதுதான் உண்மையே அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னேன். உண்மையே என் மனசு பற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்லணும். உறுதியாக, அதுவும் சாதாரணமாக இல்லை, உறுதியாக. நம்ம ஊரில் உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடும்பு பிடியோடு நம்ம மனம் இருக்க வேண்டும். இந்த மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நம்முடைய மனம்தான் சிந்தனைகளை உருவாக்குகிறது. ஆமென். அந்த சிந்தனைகள் தான் செயல்களை உருவாக்குகிறது. இந்த மனம் யோசித்தா தான் நான் இதை செய்யணும்னு சொன்னால் அது செய்யணும். ஸோ மைண்ட் இஸ் த நம்பர் 1, த பர்த் பிளேஸ் ஃபார் ஆக்ஷன்ஸ். அதுதான் பிறப்பிடமாய் நம்முடைய செயல்களுக்கு இருக்கிறது. அப்போது அந்த மைண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சில வேளை when problems strike us, when storms and flood hit us, our life, personally, or physically, or emotionally, relationally, family, பிள்ளைங்களை அட்டாக் பண்ணும்போது, புயல் காற்று, பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் வரும்போது நம்முடைய மைண்டு தான் முதல்ல ஷேக் ஆகுது, ரைட்? அந்த மைண்டு ஷேக் ஆகும்போது தான் நம்ம மென்டல் பேஷண்ட் சொல்கிறோம். எதுக்கு? மென்டலி தேர் டிஸ்டர்ப்டு, தேர் ஷேக்கன், இந்த மைண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ். உடனே ஆண்டவர் எடுத்து இருக்கிற விசுவாசம் கூட, ஐயோ இது நடக்காது போல் இருக்கு, இது அவ்வளோதான் போல் இருக்குது அப்படின்னு மைண்டு உடனே பிசாசு மாற்றிடுவான். அதை ஷேக் பண்ணிட்டோன்னு நம்ம அப்படியே அந்த பிடியை விட்டுருவோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது நமக்கு வேண்டும். சேமன். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன போராட்டம் கஷ்டம் வந்தாலும், ஆபத்து வந்தாலும், ஆண்டவரே உண்மை நான் உறுதியாக பற்றிக்கணும், உம்மீது வைத்திருக்கிற விசுவாசம், the faith and the dependence on you, and I will never be shaken, my mind will not be shaken. அதுதான் மறுபடியும் அந்த ஜேக்கப் unless you bless me அப்படின்னு சொல்லி அவரிடத்துல I never leave you nor I will never leave you, O Lord அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா he was holding tightly. அவருடைய மனம் முதலாவது டைட்டாக பிடிச்சிட்டார் ஆண்டவரை. அதுபோல் நம்முடைய மனம் கூட எப்பொழுதுமே ஆண்டவரத்தில்
டைட்டாக உறுதியாக இருக்கணும். யார் என்ன சொன்னாங்க, எது நடக்குது, அட்டாக் பண்ணாலும், பிசாசு அட்டாக் பண்ணாலும், சுகவீனம் பலவீனம் கொடுத்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நான் உண்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உண்மையே பற்றி கொள்ளுகிறேன். மனம் முதலாவது வேண்டும். Philippians chapter 2, 15, 16, that you may become blameless and harmless children of God without fault in the midst of a crooked and perverse generation, among whom you shine as lights in the world, holding fast the word of life, so that I may rejoice in the day of Christ, that I have not run in vain or labored in vain. அப்படின்னா இந்த கோணலும் தமிழில் பார்க்கும்போது கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். அதில் இன்னொரு வசனம் இருக்கும், அவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் இங்கிலீஷில் அது கரெக்டாக இருக்கும். நம்முடைய வசனத்தை உறுதியாய் படுத்தும் அப்படின்னா அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனம் வேண்டும். லார்ட், மை மைண்ட் இஸ் அப்பான் யூ, இட் வில் நாட் பி ஷேக்கன் பை எனிதிங் ஆர் எனிபடி, மை மைண்ட் வில் பி ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது இந்த பரிபூர்ணமான சமாதான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நம்பர் 2, let our trust or hope be on him alone, not only our mind and thoughts. நான் ஏற்கனவே சொன்னது பிறகு நம்முடைய சிந்தனை மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரையே நம்ம சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்ளணும். people are trusting the money, the wealth, savings, and all these things, property. இதுதான் எங்களை காப்பாற்றும், இவைகளெல்லாம் காப்பாற்றும், எனக்கு ஆபத்தில் இவங்க தான் காப்பாற்றுவாங்க என்று we are depending on people, political influential people. But when they don't do or trustworthy, அவங்க நம்பிக்கை இல்லாத போது நமக்கு எரிச்சல், கோபம், வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வருது. பட் let us believe, let us trust the Lord alone for everything in every situation. அதுதான் தாவீது அடிக்கடி சொல்லுற சங்கீதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீரே என் பயப்படும் நாளிலே நீரே என் நம்பிக்கை. Say amen. Whenever I am afraid, you alone is my hope. நீங்கள் மாத்திரம், உண்மை மாத்திரம் நம்புகிற ஆண்டவரே. Psalm 62 verses from 1 to 5, நீரே என் கண்மலை, என் துருகம், என் தஞ்சம், என் புகலிடம், என் நம்பிக்கை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நாம் நம்பத்தக்கவர், நம்ப தகுந்தவர் இயேசு ஒருவரே. Everybody say amen. In every situation, among every people, we need to trust only Jesus Christ. Hallelujah. Why disappointments? Why discouragements? Why frustration? Why do we become angry and have bitterness against others? Because when we trust the people and when they don't do according to the trust we had, then we become angry and bitterness, having bitterness over them. மற்றவங்கள நம்ம குறை சொல்கிறோம். ஏன்? அவங்கள நம்பி அவங்க செய்யாது, ஒருவேளை அவங்களால முடியாமல் போயிருக்கலாம். அவங்களே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க சூழ்நிலை வேறு, அவங்க சொன்னாங்க செய்யலையே அப்படி நம்ம வெறுக்கிறோம். ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. அப்படி இல்லாமல் ஆண்டவரை மாத்திரம் நம்ம முதல்ல நம்பணும். சேமேன், அவரையே நான் நம்புவேன். தாவீது சொல்லுகிறார், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆண்டி அவங்க பைபிளில், தமிழ் பைபிளில் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். நானும் திடீர்னு பார்த்தேன், அப்போ ஆடு கொஞ்சம் என்ன முதல்ல நம்மளை போல இருக்கு அப்படி. அதனால் உலகத்தில் யாரையும் நம்ப வேண்டாம், கணவன் மனைவி கூட நம்பணும் எல்லாம். ஆனால் முழு நம்பிக்கை வைக்க வேண்டிய இயேசு ஒருவர். ஆமென். அதுதான் எங்கள் டெஸ்டிமனி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சவுதி அரேபியாவில் 7 மாதங்கள் ஜெயிலில் இருந்தபோது, அப்போது 5 மாதங்கள் முடிந்து போச்சு. ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்துருக்கிறதெல்லாம் ஆண்டவர் மீது தான். ஆனாலும் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் நடந்து எதனா செய்வாங்களா அப்படின்னு தான் மனுஷங்க மேலே நம்பிக்கை வைப்போம் விடுதலை பண்ணுறதுக்கு. அப்போ ஆண்டிக்கு அனுமதி உண்டு. அவங்க என்னை பார்க்கும்போது அவங்கள்ட்ட கேட்பேன், என்ன பண்ணிகிட்ருக்கு 5 மாதமாக தெரியப்படுத்தினியா? சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் இருந்தாங்க, அப்புறம் நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்கள் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினியா, என்னாச்சு தான் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்டபோது அவங்க திருப்பி கோபமாக சொன்னது,
விரல யாரையும் நம்ப வேண்டாம், நம்ம ஆண்டவரையே நம்புவோம். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அவரே நம் கண்மலை, அவரே நம் துருகம், அவரே நம் தஞ்சம். Today I am declaring and testifying, my money or my education or the money we saved in Saudi Arabia, nobody saved me and delivered me. ஆண்டவரையே முழுமையாய் பரிபூர்ணமாய் நம்பும்போது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். Say amen. அவரை 100% நம்புவோம். மக்களை நம்பலாம், ஆனால் எல்லாத்தை விட அவரை நாம் முழுமையாக நம்புவோம். ஃபைனலி, உம்மாலே, உண்மையே உம்மோடு என்று சொன்னோம். உம்மாலேன்னு உண்மையே சொன்னோம். இப்போ உம்மாலே தான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்படின்னா பை இஸ் பவர் அலோன், உம்முடைய வல்லமையினால் மாத்திரம் செய்ய முடியும். நாட் பை மை எஜுகேஷன், நாட் பை மை மை மணி பவர் ஆர் எனி திங் இன் மை லைஃப். உம்மால தான் எல்லாம் செய்ய முடியும். அந்த அண்டர்லைனுக்கு நம்ம வரணும். அந்த பாட்டம் லைன், Jehoshaphat, 2 Chronicles chapter 22:12, very powerful words which I like very most. அதில் சொல்கிறார், அநேக திரளான எதிரிகள் வந்தாங்க யோசபாத் யூதாவை அழிக்கும்படியா. அவர் ஜெபித்த தாழ்மையான ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஓ our God, will you not judge them? For we have no power against this great multitude that is coming against us, nor do we know what to do, but our eyes are upon you. Hallelujah. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்குது. எவ்ரிபடி சே ஆமென். இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி வந்திருக்கும். என்ன செய்கிறது ஆண்டவரே தெரியல. பிரச்சனை, வியாதி, கஷ்டம், நஷ்டம் திடீர்னு வந்துடுச்சு. எத்தனையோ முறை நம்ம சொல்லியிருப்போம், நான் சொல்லியிருக்கேன் அந்த ஜெயில் வாழ்க்கையில். இப்போ என்ன செய்கிறது ஆண்டவரே, என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆண்டவரே. தட் இஸ் த ஹியூமிலிட்டி ஆஃப் கிங் ஜெஹோஷாபாத். அந்த தாழ்மை நமக்கு வேணும். ஆண்டவரே, எனக்கு பணம் இருக்குது, பதவி இருக்குது, படிப்பு இருக்குது, பொசிஷன் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலை எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆண்டவரே. நம்ம அக்ரி பண்ணணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னால் எல்லாம் செய்ய முடியும், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, எங்கள் அதிகாரிங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, எல்லாம் செஞ்சுருவேன் அப்படின்ற ஒரு பெருமிதம் இந்த உலகத்தில் இருக்குது. நமக்கும் சில வேளை வந்துடுது. பட் ஹியர் வி ஹேவ் டு லேர்ன், லார்ட் உண்மையே. அவர் சொல்கிறார் பாருங்கள், யூதராஜா அவருக்கு சேனை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனாலும் திரளான கூட்டம் எதிர்த்து வந்தபோது ஆண்டவரே அவர் ஒப்புக்கொண்டார், முழங்காலிட்டு ஜெபிக்கிறார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும், என்னால் முடியாது ஆண்டவரே, எங்கள் சேனைகளால் முடியாது, உண்மையே நோக்கி கொண்டு என் கண்கள். we need to depend all everything to God alone, totally 100%. அப்படி செய்யும்போது கர்த்தர் அற்புதமாய் அவர்களை ஏராளமான எதிரிகள் வந்தாலும் ஒரே துதியினால தான் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானவங்க. ஆனால் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, தாழ்த்தும் போது தான் அந்த அற்புதம், விடுதலை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். சே ஆமென். நம்ம இழங்காத வரைக்கும் தாழ்மை இல்லைன்னா ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவரே எதிர்த்து நிற்கிறாராம். அதனால் தாழ்மையோடு கூட நம்ம இல்லைன்னு ஒத்துக்கொள்ளணும். என்னால் முடியாத ஆண்டவரை, நீங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், நீங்கள் தான் என் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் தான் எனக்கு அற்புதம் செய்யணும், நீங்கள் தான் எனக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு எல்லாம் கொடுக்கணும். ஆண்டவரையே உம்மால் தான் நம்ம செய்ய முடியும். அவர் ஒத்துக்கொண்ட உம்மால் தான் ஆண்டவர் முடியும். அதனால் தாவீது அடிக்கடி சொல்கிற Psalm 18:29, I will finish in 5-10 minutes. For by you I can run against a troop, by my God I can leap over a wall. இது அடிக்கடி நாம் வாசித்திருப்போம். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். ஹல்லேலூயா. டேவிட் he defeated Goliath. கோலியாத்தை வீழ்த்தின 14 வயசு சிறுவன் அந்த டைம். he knows how to defeat, how to handle the weapons, but still he just said, ஆண்டவரே உம்மாலே தான் இந்த மதிலை நான் தாண்ட முடியும். எத்தனை பேருக்கு நம்ம தடைகள் நாம் தாண்ட முடியாமல் இருக்கோம். நம்ம குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், ஆஃபீஸில் எத்தனை தடைகள் என்னை தாண்ட முடியல ஆண்டவரே. உடைந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் when you say, Lord, I cannot leap over the wall, only through you,
பை யூ ஒன்லி ஐ கேன் லீப் ஓவர் த வால். என்னுடைய 5வது சிறை 4வது சிறை வந்து பெரிய மதில்கள். இதே வசனத்தின் ஆண்டவரே எல்லாம் இனிமே தப்பிக்கவே முடியாது, உயிரோடு இந்தியாவுக்கு போகவே முடியாது அப்படின்னு அப்படியே முற்றிலுமாய் ஆண்டவர் மீது இந்த நம்பிக்கையை நான் விட்டுட்டேன். ஆனால் கடைசியாக தாவீது சொன்ன ஞாபகம் வந்தது, உம்மாலே தான் ஆண்டவரை, எந்த நிறுவனம் எந்த பிரைம் சீஃப்னஸ் முடியாது, பட் உம்மாலே என்னை விடுவிக்க முடியும் என்று ஒப்பு கொடுத்த பிறகு தான் ஆண்டவர் விடுதலையே கொடுத்தார். சே ஆமென். அதனால் டோட்டலி we need to say, Lord, only through you and by you. That's why Paul said in Philippians chapter 4:13, பிலிப்பியர் 4:13, I can do all things by myself ன்னு சொன்னாரா? No, I can do all things through you. உம்மாலே தான் எல்லாத்தையும் செய்ய பலன் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். We need to agree our inability first of all. We need to humble ourselves. என்னால் முடியாது நம்ம ஒத்துக்கொள்ளணும். சில பேர் ஒத்துக்கொள்கிறதே கிடையாது. என்னால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் உலகத்தில் பேசுகிறாங்க. அப்படி இல்லாமல் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரை என்னால் தாண்ட முடியும். உம்மால் தான் எதிரிகள் எனக்கு எதிர்ப்புகள் வந்தால் அதை தாண்ட முடியும், அதுக்குள்ளே நுழைஞ்சு போக முடியும். அவர் சொல்கிறார், ஐ வில் ரன் த்ரூ த ஆர்மி ஒன்லி பை யூ ஓ லார்டுன்னு சொல்கிறார். யோசபாத்து அப்படி தான் சொன்னார். அவள் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஃபைனலி உம்மோடு தான். ஹல்லேலூயா. உம்மோடு தான். Psalm 73:25-28 says, Whom have I in heaven but you? And there is none upon earth that I want besides you. My flesh and my heart fail, but God is the strength of my heart and my portion forever. For indeed those who are far from you shall perish. You have destroyed all those who desert you for harlotry. But it is good for me to draw near to God. I have put my trust in the Lord God, that I may declare all your works. Hallelujah. இதில் பார்க்கும்போது அவர் தாவீது சொல்லுகின்றார், உம்மோடு இருப்பாங்க. இந்த பூலோகத்தில் எனக்கு வேறு விருப்பமும் இல்லை, பரலோகத்தில் உம்மை தவிர யாருமே இல்லை, உம்மை அண்டி கொண்டிருப்பதே நலம். சேமேன். எனக்கு உம்முடைய சமூகத்தில் உம்மோடு இருப்பது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நண்பர்களோடு இருக்கலாம், பார்ட்டிஸோடு இருக்கலாம், போகிறது தப்பு கிடையாது. ஆனாலும் ஆண்டவரே உம்மோடு இருப்பது தான் எனக்கு ஆசை. உம்மையே, உம்மாலே, உம்முடனே. இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு 3 ஸ்லோகன்ஸாக இருக்கணும். உம்முடனே இருப்பதான் எனக்கு ஆசை ஆண்டவரே.